வா 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 வா. ஓ ஆல்ரெடி பிளான் போட்டீங்களா? முத நாளே லேட்டா போனா முதலாளி கோச்சு பாரு. போலாமா அபி? ஏய் நீங்கள எங்க போறீங்க? வேலைக்கு. நாங்க 4 பேரும் தான் மொத்தமா வேலைக்கு சேர்ந்திருக்கோம். முதல்ல ஒன்னு ஆஸ்பத்திரியில இருந்து எப்போ விட்டாங்க? மூஞ்ச பத்தியா அதுக்கு? அப்பா முந்தா நாளே அக்கா பழைய ஆளா வந்துட்டாங்கப்பா. நாங்க டீமா வேலைக்கு சேரணும் தான் அபி அக்கா இத்தனை நாள வேலைக்கு கூட போல. நல்ல டீம். அவ டெய்லர் கடைக்கு போகும்போது தான் அவளை உருப்பட உள்ள. இன்னைக்கு ஒரு நல்ல வேலைக்கு போறா, அதையும் விட மாட்டீங்களா நீங்க? எல்லாத்துக்கும் கூடயே வந்துட்டு இங்க பாருங்க, அபி எங்க இருக்காலோ நாங்களும் அங்க இருப்போம். இதோ இங்க இருக்கா, வந்துடுறீங்க. ஏமா அபி, நீ ஒரு நல்ல டிசைனர் வேலைக்கு போற, கூட இந்த 3 மோசமான டிசைன் எதுக்கு? இந்த 3 பேர் இல்லனா அபின்ற ஒருத்திய யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதனாலதான். கேட்டுக்கோங்க. அரவிந்த் பேக் இந்தக்கா. அபி ஆல் தி பெஸ்ட். பாத்து போயிட்டு வா. அக்கா போலாம். வாங்க போலாம். ஏறுங்க. அண்ணா வண்டியை பார்த்து ஓட்டிட்டு போனோம். நீ பாட்டு குண்டி குழிமா ஏற்றி இறக்கி விட்டுற போற. சும்மா சல்லுன்னு தேர் மாதிரி ஓட்டிட்டு போனோம். ஓகேவா? நீ பதில போயிட்டோமா? ஏய் தள்ளி உட்கார்றா. தள்ளுறா தள்ளுறா. ஒவ்வொரு வெயிட்ட ஓரமாக உட்காந்து ஆட்டோ சாச்சி விட்டுற போற. என் பொண்ணு உட்காந்துருக்கால, தள்ளுறா. அட நல்ல நேரம் முடிய போகுது. கிளம்புங்கண்ணா. போங்கண்ணா, நீங்க போங்கண்ணா. போங்கண்ணா, கிளம்புங்கண்ணா. ஏய் தள்ளுறா தள்ளுறா. உள்ள தள்ளுவியா? தள்ளுறா போட்டே. போமா போயிடுவா போயிடுவா. ஐயோ அபி அபி அபி. போயிட்டாங்களா? ஏன்பா? அது ஒன்றும் இல்லைம்மா, போகிற வழியில் சாமி கும்பிட்டு போகணும் சொல்லான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே போயிட்டாங்க. அக்கா தான் வீட்லயே சாமி கும்பிட்டு போயிடுச்சப்பா. டேய் இன்னைக்கு ஒரு நல்ல நாள், அதுவும் அந்த 3 மோசமான டிசைன் மூஞ்சில மூச்சிட்டு போகிற இடத்துல எதுவும் ஆகிடக்கூடாதுல்ல. அதனால தான்டா சொன்னேன். அம்மா ஐம் ரெடி. அக்கா ரெடி தானே? நம்ம கிளம்பலாமா? என் கார்ல என் கூட தான் நீ வர. ஏன் அசோக், அவ சாப்பிட்டு மெதுவா கிளம்பி வரட்டும். மா ஆன் தி வேல ஏதோ ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிறோமா? அக்காவோட நான் கொஞ்சம் பேசணும். ரகசியம் பேச போறீங்களா இல்ல சண்டை போட போறீங்களா? எனக்கும் என் தம்பிக்குள்ள எவ்வளவோ இருக்கும், அதுல நீங்க ஏன் தலையிடுறீங்க? ரகசியமா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. சண்டையா இருந்தா இங்கே போட்டுக்கோங்க. சமாதானம் பண்ணி வைக்கிற அக்கா இருக்காங்கல்ல. இல்லக்கா, ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். பாத்தியா அசோக், நமக்குள்ள இருக்கிற பாசம் எல்லாருக்கும் எவ்வளவு கிண்டலா இருக்கு. நாம எதா இருந்தாலும் இங்கே பேசிடலாம். அப்ப நாங்க வேணா கிளம்பட்டுமா? இப்போ ஏன் ஆளாளுக்கு கியூரியஸ் ஆறீங்கன்னு எனக்கு புரியல. அக்காட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்க போறேன், அவ்வளவுதான். அக்கா நீ இதை அட்வைஸ் மாதிரிலாம் எடுத்துக்காத. நான் அதை அட்வைஸாவே எடுத்துக்கிறேன். நீ புத்திசாலி. உன் அட்வைஸ கேட்கறதுல எனக்கு எந்த விதமான ஈகோவும் இல்ல. சொல்லு அசோக், இன்னைக்கு மீட்டிங் வேற இருக்குல்ல, அதுவும் சீஃப் டிசைனர் அபியோட. எக்ஸாக்ட்லி, நானும் அதை பத்தி தான் பேச வந்தேன். அபியோட பேரு சொல்லும் போதே உனக்கு அவங்க மேல இருக்கிற கோவம் நல்லாவே தெரியுது. அசோக், ஐ நோ, உனக்கும் அபிக்கும் ஏதோ ஒரு டிஸ்பியூட் இருக்கு. உங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு ஈகோ இருக்கு. உனக்கு அபியை சுத்தமா பிடிக்காது, அது எல்லாமே எனக்கு தெரியும். அசோக், அபி ஒரு டெய்லர், இப்போ நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு டிசைனர். என்னையும் அவளையும் கம்பேர் பண்ணாத. அனாமிகா, அவன் கம்பேர் பண்ணல. முதல்ல அசோக் என்ன சொல்ல வரான்னு கேப்போமே. என்ன சொல்ல வராமா? இனி நான் அந்த அபி டெய்லர் கிட்ட, சாரி, அந்த சீஃப் டிசைனர் கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கணும்னு சொல்ல வரான். அதானே அசோக்? அது இல்லக்கா, இது நம்ம கம்பெனி, நீ அதோட GM. சீஃப் டிசைனராக இருந்தாலும் அபி உனக்கு எழுதான வேலை செய்யணும். நான் சொல்ல வந்தது அது இல்லக்கா. அபி ஒரு டெய்லர், டிசைனிங்னா என்ன ஏதுனே படிக்காத, ஆனால் டிசைனிங் தெரிஞ்ச ஒரு டெய்லர்.
நீ கிளியர் மைண்டா அவளை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். யா ஹீ இஸ் ரைட். அனாமிகா, அபிய இப்போ ஒரு டெய்லரா நம்ம கம்பெனியோட டிசைனரா மட்டும் பார்க்காத. அவ ஒரு அசெட். நம்ம பிசினஸ், கம்பெனியோட growth, இது எல்லாத்துக்கும் அந்த பொண்ணோட டேலண்ட் தேவைப்படுது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. சோ அசோக் சொல்றத நீ கேளு, ஓகே? நான் உன்னை எதுவும் ஹர்ட் பண்ணிட்டேனா? நத்திங். நான் அபியை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு நீ எனக்கு புரிய வச்சிருக்க. அவ்வளோதானே, தட்ஸ் இட். நான் கிளம்புறேன். நீ சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வா, மீட் பண்ணலாம். பாய். ஆஃப்டர் ஆல் ஒரு டெய்லர், அவகிட்ட நான் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எனக்கே பாடம் எடுக்கிறியா? பாக்குறேன்டா உங்க 2 பேரோட காம்பினேஷன்ல என்னதான் பண்றீங்கன்னு பாக்குறேன். நாராயணா, பார்ல இருக்க பசங்க சரக்கு எதுவும் திருடி வெளியில விக்கிறாங்களாடா? ஏண்டா எல்லா மாசமும் 2 பாட்டில் கணக்குலயே வர மாட்டேங்குது? முதலாளி, திருடுற அளவுக்குலாம் இவனுங்களுக்கு திறமை கிடையாது முதலாளி. அது எதனா தெரியாம குடிச்சிருப்பானுங்க. அதுவும் இல்லாம நம்ம என்ன ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண சரக்கா கொடுக்குறோம்? லோக்கல் சரக்கு தானே, பரவாயில்ல விடுங்க முதலாளி. டேய், லோக்கல் சரக்குனா மட்டும் ஓசியில் வருதா? அதுவும் காசு தானடா? டெய்லி நாயா பேயா உழைக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் எப்படி கணக்கு பாருங்க. சுந்தரமூர்த்திங்கிற ஒருத்தனோட கணக்கு கண்ணாபின்னான்னு போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நீ கண்டுக்கவே மாட்டீங்க. டேய், அவர் என் வருங்கால மாமனார்ரா. என்னமோ முதலாளி, நீங்கள் தான் சொல்கிறீங்க மாமா மாமான்னு. அந்த ஆளும் மாப்பிள்ளன்னு உங்ககிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் நல்லா மிளகா அரைச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு கூட கிளப்ல இருக்க எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்து ஒரே அலப்பறை. மாமா ஸ்வீட் எடுத்துங்க. ஸ்வீட்டா? என்ன மாமா, வீட்டில் ஏதாவது விசேஷமா? ஐயா, முதல்ல ஸ்வீட் எடுத்துங்க மாப்பிள்ள. நல்ல கடையில் வாங்கினது புல் நெய். நாராயணா, எடுத்துக்கடா. இந்தடா மாமா, உட்காருங்க. சொல்லுங்க மாமா, என்ன விசேஷம்? மாப்பிள்ள, என் பொண்ணு அபி ஒரு பெரிய கம்பெனியில வேலைக்கு சேர்ந்துட்டா மாப்பிள்ள. நீங்க பார்க்கும் போதே தெரியுது, பெருமைப்படுறீங்க. வேலைக்கா? ஏன், நம்ம கடை என்னாச்சு மாமா? முதலாளி, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அந்த கடையை தான் சீல் வச்சிட்டாங்களே. டேய், என்ன பிரச்சனை மாமா? என்ன மாமா, நீங்க கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. யார் சீல் வச்சா, என்ன பிரச்சனை சொல்லுங்க மாமா. இருங்க, நான் எம்எல்ஏ பேசுறேன். என்னங்க மாமா? இருங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். வைங்க மாப்பிள்ள, வைங்க. என்ன மாப்பிள்ள, நீங்க இது வரைக்கும் இருந்து கிடந்த வாழ்க்கையில இப்பதான் குண்டு பல்பு பழிச்சு நேரிது. அதையும் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க போல இருக்க. அட மாப்பிள்ள, நீங்க வேற எப்ப பார்த்தாலும் கடன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டது இல்லாம எங்களையும் எவ்வளவு கஷ்டப்படுத்தினா. கடவுளா பார்த்து கவர்மெண்ட்டை வச்சு அந்த கடைக்கு ஒரு சீலை வச்சு இப்பதான் எங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வர வச்சு உதவி பண்ணிருக்காங்க. அட, கடையில என்ன ஒரு பெரிய வருமானம் வந்துட போகுது? மாசம் ஒரு 10,000 வரதே கஷ்டம் மாப்பிள்ள. மாமா, அதுக்காக வேலைக்கு போனா மட்டும் ₹1,00,000 சம்பளம் வந்துட போகுது? அட, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் லட்சத்துல தான் மாப்பிள்ள சம்பளம் வரப்போகுது. அசோக் லைஃப் ஸ்டைல் ஒரு பெரிய கம்பெனி இருக்குல்ல, இந்தியாவிலேயே நம்பர் 1 கம்பெனி மாப்பிள்ள. அது அதுல ஒரு சீஃப் டிசைனர் நம்ம அபி. ஆமா, அப்ப பெரிய வேலை தான் மாப்பிள்ள. ஒரு நிமிஷம். ஹலோ. ஆமா, அபிக்கு வேலை கிடைச்சாச்சு. நல்ல பெரிய கம்பெனி, நல்ல சம்பளம். ஆமா. என்னது ஸ்வீட்டா? என்ன? ஐயோ, என்ன ஸ்வீட் கேக்குறீங்க? நான் 5 பக்கெட் பிரியாணி வாங்கி அனுப்புறேன். பிரியாணியை நல்லா மூக்கு முட்டை சாப்பிடுங்க. மீந்த பக்கெட்டை பாத்ரூமுக்கு வச்சிங்க. அண்ணே, அந்த ஆள் உனக்கு கொடுத்தது லட்டு கிடையாதுண்ணே. உன் ஆசை, கனவு, லட்சியம், சந்தோஷம் இதெல்லாம் உடச்சி பூத்தியாக்குறதுக்கு கொடுத்த வெடிகுண்டு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாதாரண டெய்லராக இருக்கும்போதே நீங்கள் பேசியிருக்கணும். விட்டுட்டீங்க. இப்போ வேலைக்கு வேற போயிடுச்சு. அதுவும் ₹1,00,000 சம்பளமா?